சைக்கிள் ஓட்டி பலகையில கண்ணு நாம சாஞ்சு கீழே விழுந்ததெல்லாம் கொஞ்சமாச்சு என்ன சைக்கிள் ஓட்டி அடி சைக்கிள் ஓட்டி பலகையில கண்ணு நாம சாஞ்சு கீழே விழுந்ததெல்லாம் கொஞ்சமாச்சு என்ன இன்னும் பாடவே இல்லை இருத்தா ஒன்ன பெத்தவள பார்த்தா நான் கோவில கட்டு வண்டியாத்தா ஒன்ன பெத்தவள பார்த்தா உனக்கு கோயில கட்டு வண்டியாத்தா ஒன்ன பெத்தவள பார்த்தா கமாஜோ விஜய் நான் கோவில கட்டு வண்டியாத்தா என் சொடக்கு மேல சொடக்கு போடுது விரடு வந்து சொடக்கு மேல சொடக்கு போடுது சொடக்கு மேல சொடக்கு போடுது தம்பி தம்பி என்னப்பாச்சு உன் உடம்புக்கு இவ்வளவு கோவம் அதிகம் உட்காரு ஏற்கனவே ஏய் சாதாரண ஆள் கிடையாதுப்பா டவுலெட் எவ்வளவு 3 தடவை பல்ட்டு வாங்கியிருக்கேல உட்காரு ஒண்ணுக்கு இருந்தாலே கிறங்கி விழுந்துருவேன் ஏன் இது பண்றேன் சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டு சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா பொண்ணு நடைய சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சம் சீமானார் பெத்த மக அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமா பொண்ணு நடைய நாடக உலகத்திலே நான் சந்தித்தது எத்தனையோ டான்ஸ் இருக்கலாம் ஒரு நாகரிகமாக பப்புன்ட்ட இப்படித்தான் பேசணும் பம்புன்ட்ட இப்படித்தான் நாகரிகமாக நடந்துக்கிறன்னு ஒரு டான்ஸ்னா என் தங்கச்சி உண்மையிலே மன்னார்குடி சாந்திக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அப்படி 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா இருந்தோம்னா யாரும் ஊர்ல கூப்பிட மாட்டாங்க ஆமா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சாந்தி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐயா அம்பளிப்பு வாங்க வேணாம்பியா அப்புறம் கொடுங்க விழா கமிட்டி என்ன வயிறாகையா என்னது ரெண்டரம்பட்டி மாந்தோப்பு பசங்க வாழ்த்துக்கள் ப்ரோ கலை இவருக்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பேண்ட் கிடைக்காதுல்ல ஏய் என்னடா கிரேட்டு காலி மாதிரி இருக்காப்புல இவ்வளவு உயரமா அந்த வந்தார்ல ஆமா யார் அவரு அவர் தான் உனக்கு மாமா அதாவது என்ன சொல்ல வர்றீங்க நீங்க நான் உனக்கு அண்ணன் வேணும் அப்படிங்களா அப்ப உங்களுக்கு அப்பா அவரு இவங்க எப்படி நடிக்க விட மாட்டாங்க தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் அவரோட தம்பி நெம்மேனிப்பட்டி மணி நண்பர்கள் சார்பாக 101 நன்றி அன்பு தம்பிகளா நன்றி நன்றி அப்புறம் மடிப்பம்பா ஒரு ஏலே பொம்பளைட்டு வரும்போது என்னடா பாட்டுக்கிறா இரு தம்பி பிடிங்க ப்ரோ பொம்பளைய காணா ஒரே விஷயம் நீங்க அன்பாலயத்துக்காக அம்பளிப்பு தரீங்க விழா கமிட்டி என்ன வயிறாகையா யாரும் நன்கூட கொடுக்க வேணாம் அப்புறமேலு கூட்டம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க தம்பி ஒரே விஷயம் நீங்க அன்பு வச்சிருக்கீங்க இந்த அன்பு எனக்கு ஆபத்தா மாறுது ஊருக்காரங்க என்ன மசுரா நடிக்கிற அப்படின்றாங்க நான் நடிக்க முடியல 100 ரூபா வாங்கிட்டு இருக்கேன் உங்க எல்லாரும் பாதத்தோட்டு கேட்குறேன் தயவு செய்து அம்பளிப்பு கொடுக்க வேணாம் பப்புன் டான்ஸ் முடிஞ்ச உடனே அப்புறமேல இடைவேளை இருக்கு அப்போ கொடுங்க என் அண்ணன் தம்பியெல்லாம் உங்களுக்காகத்தான் நான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சொந்த தங்கச்சியை கூட உங்களுக்காகத்தான் தடவை போறேன் என்னது உன்னைய தடவலத்தா அறிவு இருக்கா உனக்கு இப்பதான் தங்கச்சின்னு சொன்ன அப்புறம் என்னமா தடா போற அது பண்ண போறேன்னு சொல்ற அறிவு இருக்கா உனக்கு சோத்தோட சின்ன பதிக்கிறியா சூர்க்க சொன்னார்க்க மானர்க்க ஈனர்க்க அதர்க்க இதர்க்க உள்ள இருக்க வெளிய இருக்க நடப்ப நீ இருக்க படுத்துக்க குந்தி இருக்க அறிவு கட்ட முண்டம் ஆப்ரிய கண்ண இருக்குது விருந்தன அப்புறமா அப்புறமா எம்படி கிழிஞ்ச மணிபர்ஸ் உனக்கு தான் இருக்குதாயா இது எதுக்கு பேஜ்னா உனக்கு தொண்டை கட்டேன் செருப்படுத்து வந்து ஒரே அடி அடிச்சிரேனே உண்மையிலேயே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் என்றால் அவளுக்கு டொங்காஸ் அப்படினா டொங்காஸ் என்றால் பல கோயிலுக்கு வேண்டியிருப்பாள் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு காசு பல காசு சேர்ந்ததே ஒரு டொங்காஸ் எனப்படும் தாய்மார்களை தவறாக கூறவில்லை மேடம் அதில் இருக்கா
இதுல இருக்கா, சுருங்கி போயிருக்கா. வெயில் காலத்திலே சுருங்கும் இடம் திஸ் ஓஸ், மழை காலத்திலே திஸ் நல்ல வாம்பு, பனி காலத்திலே இருதல முனி. சோத்த திங்கிறியா சுண்ணாம்பு திங்கிறாயா? சுண்ணாம்பு தான் திங்கிறேன். ஏன்? திஸ் பாம்பாகப்பட்டது இஸ் தி ஓஸ், ஓஸாகப்பட்டது இஸ் தி ட்ரில்லிங் இன் தி பைப். பைப் இன் தி ஓஸ் and the length of the chemical வாடை சுண்ணாம்பு. என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்றோம்னு எனக்கே தெரியாது. எனக்கு ஒண்ணும் புரியல. எம்கேஆர் இதைத்தான் சொல்வான் என்றால் இத்தனை உறவுகள் இரவு நேரத்தை வந்திருக்கிறார். பெண் என்றால் யார்? யாரு சொல்லுங்க? அவள் இல்லை என்றால் ஆண்கள் இல்லை. அதற்காக ஆண்களை புழுத்த வேச்சு பேசுகிறாய். அங்கே மன்னார்குடி என் தங்கையை சாந்தி. சாந்தி என்றால் என்ன? என் அன்புள்ள அண்ணா. மைத்த உனக்கு புண்ணா. அறிவு இருக்கா? இருனா. என் தங்கை கல்யாணி. வீடு வரை உறவு, வீட்டுக்குள்ளே சடக் சடக். அப்படினா திஸ் மரக்கதவு is the damage. It's the length பெட்டு. ஹரியா என்ன சொல்றீங்க? என் தம்பி காலேஜ் யோசிக்கிறேன், என்னடா சொல்றியா? 10 வருஷமா என் கூட இருக்கிற என் தம்பிக்கே தெரியவில்லை. அண்ணன் உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு போல தெரியுதா என்ன சொல்றீங்கன்னு? உலகத்திலே பெண் தான் பத்தினி, ஆம்பளை புறம் பத்துனன். எப்படி சொல்றீங்க? ஏன் பத்துனன்? ஏன் பத்துனன்? ஒரு லேடிஸை விரட்டி கொண்டே பத்தி கொண்டே இருப்பான். அதனாலதான் ஆம்பளை பேர் பத்துனன். பரவாயில்லையே, ஒரு வித்தியாசமா பேசிட்டு இருக்கீங்க நீங்க. அதே மாதிரி ஆண்களுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன பேரு? பாய். பாய். ஏன் பாய்? பாய்னா பையன். திஸ் பாய் இந்த நீ சட்டங்கலாம். ஓஹோ, அவ்வளவுதான், அடிப்புக்குறா. ஓ இதுக்காக தான் பாய்னு சொல்றீங்களா நீங்க? யோ, நீ எல்லாம் இப்ப பொம்பளை வயித்துல பிறந்த, உன்ன பெத்த ஒரு அம்மா தானே, இப்படி சொல்லலாமா ஒரு பொம்பளை பத்தி? தப்பா சொல்லல, கோத்தா பாயில படுக்காம மைத்தில படுப்ப. அப்புறம் ஒரு பொம்பளை பத்தி எதுக்கே சொல்ற நீ? நான் என்ன தப்பா சொன்னேன் நீ சொல்லுவாப்பா? என்னமோ அப்புறம் பாயை விரிச்சு போடுறங்கற, அப்புறம் என்ன சொல்றியா? அவ்வளவுதான், பாய்ஸ்லாம். பாய்ஸ்லாம் அப்படி சாப்பிட்டு போடா. யோ, இப்படி பேசலாமா? அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருந்தா எதுக்கு இவ்வளவு தூரம் வர்றேன்? அப்படி அறிவை விட்டு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆகி போச்சு. அப்படியா? யார் ஒருவன் நாடக கலையில ரோசப்படுகிறானோ அவன் கலைக்கு வர முடியாது. இத்தனை பேச்சு என் தம்பிகளும் அன்னைகளும் பேசுறார் என்றால் இவர்கள் பேசத்தான் ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டிருப்பான். உலகத்திலே எதை பத்தியும் கவலைப்படாமல் தன்னுடைய குடும்பத்தை பத்தி நினைத்து கொண்டிருப்பவன் வாழ்க்கையிலே வெற்றி அடையலாம். என் அன்பு உறவுகளே, உங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு கருப்பு தான். உண்மையா ஒரு பிள்ளையை விரும்பும் போது அந்த பிள்ளை உன் காதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உலகத்தில் எந்த மூலையிலாவது உன் மனைவி உனக்காக காத்திருப்பாள். போடி மயிறு மகண்ட வாடா என்று சொல்றேன். அதே மாதிரி வயதான ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், நரச்ச முடியை கருப்பாக்க மைய தடவனாலும் உன் வயதையும் உன் ஆயுளையும் யாரும் தடவ முடியாது என்பதை சொல்லுகிறேன். இப்பொழுது வருகிறான் மை ஸ்டூடெண்ட். எங்கே? 2 நபர்ஸ். 2 நபரா? 2 நபர்ஸுக்கும் இஸ் 4 அறிவு. அப்படியா? 4 அறிவு. அதிலே ஒல்லியாக ஒருத்த வருவான், யோகி பாபு அவன். சரி. மை ஸ்டூடெண்ட் ஆனந்த்ராஜ். இந்த குட்டையா இருப்பான், அவன் தான் சைனா மடுவு. பப்புளு பயலுக. ஆனால் வருடத்துக்கு ஒரு ஆளை உருவாகி கொண்டே இருப்பேன். இப்ப மனதில் நின்றவன் யார்? பப்புளு. பாலமேடு பப்புளு பயலுகடா. அத்தா என்னங்க? அவங்க 2 பேரும் உன்னை தப்பா தவறா பேச மாட்டாங்க. சரி, என்ன பண்ணுவாங்க? உன்னை ஒண்ணும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா அடி அந்த அளவுக்கு விழும். அப்படியா? ஏன்னா அவங்க இந்த கிளியாஞ்சட்டிக்கு நிறைய கம்முன்னு வருவாங்க. கிளியாஞ்சட்டியா? கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள கண்ணங்குழி விழுந்த கண்ணம்மா நலகாரியம்மா வந்திருக்கேன் இல்லம்மா.
பார்க்கல. அவன் மம்பட்டிக்கிட்ட வெட்டி இதில் போட்டவனு தானே நீ கொட்டணும். உன் பர்ஃபார்மன்ஸுக்கு அளவே இல்லையா? மறுபடியும் உலகத்திலே மண்ணள்ளி மேலே கொட்டின நீதான்டா என் ஸ்டூடெண்ட். என் பேரை எப்படியும் காப்பாற்றி வர வர உங்கள் எபிசோடு ஊரா விஜய் டிவியோட மோசமாக இருக்கு. அப்புறம் இங்கே வாங்க ஐயா. ஐயா, எந்த ஊரில் விவசாயி இப்படி பேண்ட்டை போட்டேன்? விவசாயி இல்லை, 100 நாள் வேலை 100 நாள் வாக்கு வந்தோம்டா. 100 நாள் வேலைக்கு வரையில நீட்டா வரணும்ல ஐயா. 100 நாள் வேலையில் பிடிச்ச மண்ணள்ளி கொட்டுவாங்களா? வந்து மண்ணள்ளி கரையில ஏத்துறவேன். மண்ணள்ளி கரையை ஏத்துவேன். அந்த 100 நாள் வேலையில் அந்த பிள்ளையும் சேர்த்துக்கங்க. வர சொல்லுங்க, அதுக்கு 2 வெட்டு வெட்டுவோம். அதை வெட்டக்கூடாதுங்க ஐயா. அது பிஞ்சக்காடு. பிஞ்சக்காடா இருந்தாலும் நல்லா வலிப்பேன். அதான் இங்கே வா. நான் சொன்னேன்ல, இவர் தான் யோகி பாபு. இவர்தான் யோகி பாபா. ஐயா தலப்பா அவருங்க ஐயா. காட்டுங்க. மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்த்து வச்சிருப்பேன். நான் எப்படி மண்டையை காமிச்சு அதே போல நீவும் காமிக்க கூடாது. யா, இன்னைக்கு அம்மாசி. அப்ப நாளைக்கு வந்து காட்டுங்க. வேணாம். இவர் தான் புதுக்கோட்டை பஸ்ல வந்து சம்சா விற்கிறவர். ஏய் உங்க அம்மா. எங்கம்மா இருந்தீங்க? ஏய் மகளுக்கு மட்டும் பால் கொடுப்பா. மாடு வத்து மாடா போயிடுச்சுப்பா. ஆனா இவன் சட்டையை மட்டும் பனியனை கலட்டினான்னா இளைஞர்களுக்கெல்லாம் மூடு ஏறும். ஆனா இவன் பரவாயில்லப்பா. இவன் வயசுக்கு ஒரு 24 யூடியூப் சேனலை காலி பண்ணிட்டேன். யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க சட்டை இல்லாமல், அது பூரா செக்ஸ் வீடியோன்ட்டு. ஆனால் என் மாணவன் 24 சேனலை அழித்து விட்டியாடா. நீ வந்ததுலேருந்து அன்பாலயத்தில் நான் கடன்பட்டு விட்டேனாடா தென்னி குதிமேனே. மாடு 2 மதுரை வல்ல, மணிக 2 தஞ்சாவூர், 2 கும்பகோணம் பொன்னம்மா. என்னாச்சு உங்க சிசிய பிள்ளைக்கு? அது வெதர்ல எறும்பு கடிச்சிருச்சு. டேய் என்ன பண்ற? ஏய் போக கூடாது அக்கா. ஆய் இங்கிட்டு வா. அடி பட்டாம்பூச்சிடி, அடி பட்டாம்பூச்சிடி, அடி கொட்டாம்பூச்சிடி, நான் கொட்டாம்பூச்சிடி. பல பலன்னு சொல்லிக்கிறைய பவள கண்ணாடி, பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி. அழகே அழகே உன்னை மனைவி ஆக்கணும், என்ன உள்ள கைய பிடிக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும். நான் சொன்னேன்லடா. என்ன நடக்குது அண்ணே? நான் சொன்னேன்ல, எலி யானை செஞ்ச கதை. இது எலி, அது யானை. தம்பி நீங்க கேட்டீங்களப்பா, நேரடியாவே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். வேற எங்கேயும் கிளைகள் கிடையாது. தங்க நேத்து பயலோட உனக்கு என்ன ஓரின சேர்க்க. தம்பி என்னப்பா அவனை போட போல என்ன குஞ்சு நஞ்சு. கட்ட புள்ள குட்ட புள்ளாடியே கருக மண்ணி போட்ட புள்ள, கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட. நீ நாள் ஒட்டியோன்னு பார்த்தே, நீ ஒட்டலாம் போ. கட்ட புள்ள குட்ட புள்ள கருகமணி போட்ட புள்ள. இது வருதா? ஏல இப்படி ஒரு ஆட்டம் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனா மிருதங்கத்துல இருந்து பெட்டி ஆள்றோண்டு 4 பேருமே மிரண்டாங்க. நீ ஆடுறானா இல்ல இடத்த அளக்குறியாடா முண்டை? ப்ரோ அத்தா, ஹலோ ப்ரோ, இந்த ஆட்டத்துக்கு உங்களுக்கு மியூசிக் தெரியாதுல்ல? அண்ணன் சொல்லும் போது வாசிங்க. அத்தா ரோலிங் ஸ்டெப்பு ரெடியா? சஞ்ச நங்கன சஞ்ச நங்கன சஞ்ச நங்கன
உண்மையிலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எதுக்குன்னா வாத்தியாரே நம்ம ஆடும்போதே நமக்கு இழப்பு வரும். ஆமா ஆமா. இவ்வளோ கணத்தை உடம்ப வச்சுக்கிட்டு ஆடும்போது பிள்ளைக்கு இழப்பு வருது. நாளையிலேருந்து வரும்போது மம்படிக்கிட்ட வெட்டி வச்சுட்டு வா. சொல்லக்கூடாது முண்டை ஆயி ஆறுது கூட தர லேசா உப்பு போட்டு தின்றுங்க. போயிருங்க. காட்டு ரோசா வாடி உள்ள காட்டு ரோசா வாடி புள்ள காட்டு ரோஜா. என்ன பண்றீங்க? இப்படி செஞ்சீங்களே. ரீப்பர்ல ஆணி அடிக்கிறேன். அதே பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி பாண்டியன்னார் சொக்கனிடம் சவச்சரா சாத்தி ஊர்கோலம் ஊருக்குள்ள வந்தார தெருக்குள்ள பூமால போட்ட பூந்தேவி பல்லாக்கு குதிரையிலே பவனி வரும் மீனாட்சி. ஏப்பா கடைசியில என்ன ஆடுனாலும் கடைசியில 2 பேரும் லிங்க் ஆயிடுறாங்களே. ஐயா ஐயா அம்பளிப்பு கொடுக்க வேணாமியா. விழா கமிட்டி கிராமத்தை மதிச்சு வந்திருக்கான். என்ன பாட்டு? பி மாத்தூர், எஸ் சத்யராஜ், தமிழ் தேசிய ஒரு பாட்டு வேண்டும். விஜயகாந்த் ஐயா. என்ன அருமையா கேமரா போக்கஸ். ஐயா எல்லாரும் கேளுங்கய்யா. அவ ஒய்ஃபு நம்பலையா என் நாடம் பார்க்க. அப்ப நீ ஏதோ கள்ளத்தொடர்பில் இருக்க இரு. வேற மாதிரி இருக்க கண்டு தானே நீ பயப்படுற. கொஞ்சம் கொண்டாப்பா. தங்கச்சி நான் எம்கேஆர் பேசுறதா. அண்ணன் டான்ஸோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கேன். மச்சான் இங்கே தான் நிற்கிறாப்புல. ஆமாத்தா. நாடகம் தவிர மச்சான் வேற ஏதாவது பண்ணாருன்னா உலக்க எடுத்து வெதரில் அடிச்சிருத்தான். ஆமாம் அண்ணே வந்து அப்போலோவில் வந்து உதற பிதுக்கி எதா பண்ணிக்கும். நன்றி தம்பி. நீ வீட்டுக்கு போகிறது நல்லது. இந்த காலத்தில் இந்த செல்லு வச்சிருக்கேன் பாருவேன் சண்டால பையன். அப்போத்தான் வீட்டுக்காரம்மாவுக்கு தெரியாதா யாருக்கு போன் அடிச்சமுண்டு. இதுவே டச்சு செல்லா இருந்தால் வாட்ஸ்அப்பில் மாட்டிக்கிற எல்லரிசி ஓவியமே உள்ள எனக்கு ஏந்த சித்திரமே ஓவியமே ஒன்னும் மைக்கில் பேசல பேசாம தங்கச்சி இது மாமா காலத்துக்கு யார் ஆட்டா. அப்படியா தெரியலையா? டேய் உங்களுக்கு தானே அடிச்சு கொள்றேன். சொல்லித்தரேன் தம்பி வாதிங்க. ஏ தந்தானத்து நானா மச்சன் தந்தானத்து நானா நானா பொடு தந்தானத்து நானா. அண்ணே 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 சுட்ட அம்மா வாதிங்கப்பா.
ஆணியில மிதிச்சிட்டியா இல்லை எதுவும் திருப்பேஜி லைன் அடிக்குதா ஏன்டா உயிரை வாங்க இல்ல வாத்தியாரே பேண்ட் ஒட்டிக்கிடுச்சு வாத்தியாரே. மாமா குளிர் மணி மாமா தூக்குங்க மாமா. நம்ம நெடுந்தூரம் போக வேணாம் யாரு நினைக்கும்படி நடக்கவே. நெடுந்தூரம் போக வேணாம் யாரு நினைக்கும்படியே நடக்க. அது நெடுந்தூரம் போக வேணாம் நினைக்கும்படியே நடக்க வேணாம். ஏக்கா விளைய போறீங்க. இது அவன் உன்னை பார்த்தோன்னே பேக் சாட்டே அடிக்கிறானே அன்பாளத்தில் இந்த வேலை தான் பார்க்குறீங்களா? ஏய் மேனிக்கு ஜாமுக்கறான உள்ள போயிருமியா நீ என்னையா? என் நல்லா இருக்கு ஆட்டா நல்லா இருக்கு. அண்ணே அண்ணே உட்காந்து ஆட போறாரு. அதுக்கு எப்படி சொல்லணும்ல நீ பயந்துகிட்டு இருக்க. தங்கச்சி நல்லா இருக்கும் ஆயாலோ எல்லாருக்கு ஆயாலோ ஆங்கலையோ. என்னாச்சு? மொழி கடுக்குது வாத்தியாரே. போது வாத்தியாரே. நிலே தன்னுடைய குடும்ப சுமையை இப்பொழுதே சுமந்து கொண்டிருக்கிற அந்த தம்பி பாலமேடு பப்ளு. ஒரு சில தம்பி எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா பள்ளிக்கூடம் போல நாங்கள் வாட்டுக்கு இருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஆனால் படித்துக்கொண்டே தன்னுடைய குடும்ப சுமையை சுமக்கக்கூடிய இந்த விளையாட்டு வாக்கில் ஊர் சுத்தக்கூடிய ஒரு சில தம்பிகளுக்கு பப்புளு ஒரு பாடமானவன். கைதட்டலாம் எல்லாருமே. ஒருச்சா வயிற்றுக்காகத்தேன். டேய் இந்த உட்காந்து ஆடுறதெல்லாம் இதோட விட்டுரு. கனத்த உடம்புடா உன்னால எந்திரிக்க முடியலடா. பருன்றது வேற பேண்ட்டு வேற. உண்மையில பார்த்து மாமா நீங்க எதுக்கு மாமா பிள்ளையார் கோயிலில் கொலக்கட்டை வைக்கிற மாதிரியே மாமா வாங்க. உச்சி நல்ல வகுந்தடுத்து பிச்சி பூவு வச்சகிலி. உச்சி நல்ல வகுந்தடுத்து பிச்சி பூவு வச்சகிலி. பச்சை மர பக்கத்துல நிக்கிதுன்னு சொன்னா. வாங்க உங்க வீட்டுக்கு ஒற்றை அடிச்சு விடுவேன். அதுக்கு தான் பெயிண்ட் அடிக்கவா? தம்பி பெயிண்ட் அடிக்க கூடாது. ஏற்கனவே அங்கே எல்லக்கல்ல ஊண்டி இருக்கு. லேசாதான் ஒரு வெள்ளையா. என் அருகில் வா. இருங்கப்பா தம்பி. யானை கதை ஏற்கனவே சொல்லித்தேன். 4 பேர் மூடாகி போயிட்டாங்க. என்ன மாமா அது எப்படி என்ன ஈஸியா மாமான்றிய? அந்த கிருதா இறக்கா அப்படி. பப்ளு ஒரு மதுவை மட்டும் காட்டி இப்படி வெட்டி ஒழுக்கட்டும் அவங்க வாயில கொண்டு வைடாக. என்ன மாமா டீஸ் விட்டி கதை? என் மயிரை எதிர்த்து வீட்டுக்கு போடா. என் பொழுதனைக்கு 100 தடவை மாமா மாமாட்டான்டா. நீ வாடா தம்பி. தம்பி காதல் என்பது பூமாரி. அத்தா என்னை மட்டும் பிடிக்கலன்னு சொல்லிடாத அண்ணே. சாந்தி ஏய் மொத்தா ஏண்டா எவ்வளோ ஒரு குடும்பத்துக்குள்ள நானே என் ஜரிவி சொன்ன உன் ஜரிவி சொன்னேன். அது எப்படி போடுவீங்க? வாங்கல 2 பேரும். ஏன்னா நாடகத்தில் ஒரே விஷயம் வாத்தியார் கேளுங்க. நாடகத்தில் ஐயா நீங்கள் எல்லாரும் கேளுங்கய்யா. நாடகத்துக்கு படிக்க ஆம்பளை ஆள் வர்றேன் 100 பேர். பொம்பளை பிள்ளையே வர்றதில்லை. ஏன்? ஏற்கனவே நான் கெஞ்சி கதறி பாவம் அது வயிற்றுக்காக வந்திருக்கு. அதை போய் என்ன தடவை அவ்வளோ சுகம் கேட்குது முண்டை மானக்கட்ட முண்டை. ஏய் தம்பி நீரியானே நீ தொட்டேன்னா உன்னை உள்ள எரிச்சே வருவேன். இங்க தொடாதடா. நம்ம வேணுக்குள்ள வச்சு செஞ்சுக்கிறோம்டா. நீ வாடா. அப்படி இல்லத்தா இருங்கடா. இப்போ தாண்டா இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் போஸ்ட் மரம் ஊன்றேன். அடுத்த வயர் எழுப்பேன். அதுக்கப்புறம் தான் உங்கள் லைன் கொடுப்பேன். ஏலே தொடக்கூடாது. போ சாந்தி இருங்க மாமா. ஏலே அவன் எதை வச்சுட்டேனே மாமான்றேன். இருடா. அடே பப்புளு
அவனுக்கு ஒரு வாவோடு ஒன்று போட்டு விட்றா. அவன் டவர் கிடைக்காதுடா. பாவாடை வரக்கூடாது, அங்க ஓஸ் இருக்கு. முண்டை ஓசுன்னா என்ன தெரிய பத்தியா கொடுத்துறியா? சாந்தி, நிலவே வானத்துல முளைக்காட்டாது. சாந்தி, அவர் டவுசர் ஒரு முகரையும் பாரு. ஏய் மூடு. ஏலே, இது தொப்புலா கொட்டக கம்பு உன்ற கொடியா? தம்பி, நேற்று மிருதங்க வாச்சில் ஒருத்தர் புல்லுக்குச்சி உள்ளவ இன்னும் இல்லை. ஏ இது காட்டாதரா, சேனல் வேற இதாயிரம். மாற்றா முண்டை வா. உனக்காக வானத்துல நான் நிலவா இருப்பேன். அந்த நிலவுல நான் வெளிச்சமா இருப்பேன். ஐயா யானை, நீங்க என்னவா இருப்பிய? ஒருங்க கரண்ட் நான் மாட்டிக்கிறேன். ஆனா இவனுக்கு இலச்சவன் ஜோறு திங்க முடியாது, போட முடியாது. 35 உளுந்த வடை ஒரு ஆளா திம்பாண்டா. அதைத்தானே நீ வாங்கி கொடுக்குற. தின்னுட்டு அன்னைக்கெல்லாம் பேன்ட்டியா 1.5 லாரி கல்லலாம்டா. நீங்க எந்த டைலாக் பேசினாலும் ஏன் பூரா அழுதுகிட்டே பேசுறிய? சந்திரமதியா நீ என்னைக்கு சேர்ந்தே நாடகமே நக்கின மாதிரி. அன்னை கதை விட்டு ரொம்ப வீச்சு எடுத்துருச்சு, அதனால தான் அப்படி சொல்றேன். சாந்தி, நம்ம மன்னார்குடியில மண்டபத்துல கட்டுவோமா இல்ல புதுக்கோட்டை கோயில்ல கட்டுவோமா? வேணாம், எங்கேயும் கட்ட வேணாம். நேர தாலியை வேப்ப மரத்தை அடியில வச்சு கட்டிட்டு இச்சடி சுடுகாடு கொண்டு போய் அங்க போய் குனிய வச்சு 4 ஓடு குன்னீர்வா தூக்கி எரிச்சு விட்டு வந்துரு. ஏட்டா, இச்சடியில் நான் கொண்டு போனா இவங்க பூராமே வருவாங்க தம்பிய. ஆளுக்கு 2 ஓடு ஓட்டு போறாங்க. இச்சடியெல்லாம் கோத்தா பொச்சடி. ஐயா ஐயா யோகி பாபு, ஐயா என்னைய 4 ஓடுன்னு சொன்னீங்க, நீங்க நீ 4 ஓடு, 4 2 ஓடுதேன். நான் விட கொடக்குன்னு உதஞ்சிருவேன். எப்படி நீங்க? நம்மளாம் போய் முடந்து பார்த்துட்டு செத்து போயிடுவோம். முனந்து, இப்படி ஒரு தமிழை எங்கனையுமே பார்க்கலையே. அது மோந்து முண்டை முனந்து, ஒரே தமிழ் பண்டிதர்மையன். சாந்தி, உனக்காக நான் கேசடுப்பா இருந்து உன்னை காப்பாத்துறேன். அந்த கேசடுப்புல நான் பர்னரா இருப்பேன். குழம்பு எந்த ஊர்ல அமைச்சு அவனை அரடா அவனை. ஐ லவ் யூ. உன்னை மனதார காதலிக்கிறேன். இந்த வந்துட்டால அழுக வந்துட்டால, இந்த அழுதுட்டாரு. என்ன வைக்கிறோம்? சாந்தி, என்னாச்சுங்க? மேல தொடாம இது பண்ண. சாந்தி, என்னங்க ஆச்சு? அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்காது. ஆமா, உனக்காகத்தான் அந்த உயிரே, உனக்காகத்தான். செருப்புக்கிட்ட அடிவே அந்த மடுவுல. 1970 சில்லறையில இருந்து. தம்பி 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 வைக்கவாவேன். இதான எரிச்ச மசாலா வருது. நீ பிறந்ததே 92ல தான். ஏன் அந்த உயிரை வாங்குற? கட்டுனா உன்னைத்தான் கட்டணும்னு சொல்லி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இடையில வர்றவங்க பேச்ச கட்டு எதிர்கால வாழ்க்கையை இழந்துராத. சாந்தி, நீ இல்லைனா இந்த மண்டி ஓட்டால மண்டி ஓட்டானா ஒரு 100 அட்டையை கிளீன் பண்ணுவேன். தம்பி தம்பி, லப்பரை கடிக்க கூடாதான். அப்ப நான் இல்லாத நேரம் இந்த வேலை தான் பாக்குறாங்க. எனி டைம் நான் கேமரா பொறுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? இது என்ன வேலை? ஆயி லூசு. ஆனா அவன் சின்னதா ஒரு பால் கொலக்கட்டை ஒண்ணு வச்சிருக்கானா. வாச்சாரே, மொள பாத்ரூம்ல போறதுங்க, அங்கேயும் கூட்டி போறேன். ஏலே உதுத்தம்ட்ட போக கூடாதுடா. ஏய், நல்லா இருக்கு வாத்தியாரே. இது உங்க தங்கச்சி. மச்சான், கையை பிடிச்சு கொடுங்க. அதுக்குள்ள கல்யாணம் பண்றதுக்குள்ள கேதம் வந்துருச்சடா. எங்க அண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அண்ணா என்னை விட்டுட்டு போயிட்டாரு எங்க அண்ணா. நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. இந்த மேய்க்காக கீழே விழுந்திருக்கேன். மேய் குண்டி கொடுப்பேன். என்னாச்சுண்ணா உங்களுக்கு? அவர்தான் உங்க அண்ணன் தங்கச்சி. தங்கச்சி, என்னண்ணா ஆச்சு உங்களுக்கு? தெரிஞ்சு தெரியாமையா உங்களை விரும்பிட்டாரு. என்னது விரும்பிட்டார்? அதைத்தான் ஒன்றும் செய்யலை, அதையும் செய்ய விடு. முட்டை சொன்னா கேட்குறான். உங்களை விரும்பிட்டாரு. சரிங்கண்ணா, சரி கலந்து இருப்போம். கடைசி வரைக்கும் காலை தள்ளுவேன். மச்சான், நீங்க 2 வார்த்தை சொல்லி. தங்கச்சி, நம்ம அப்பா அப்படியெல்லாம் நம்மளை வளர்க்கல. எப்படியோ வளர்த்தாரு. ஆனா மச்சான்
ஆறு பிள்ளைங்க மாதிரி இருக்கிறியான் பாரு இந்தா. ஐயா அது கடல் டால்பின் தானே அந்தா நிறுத்தவே மாட்டேன் பாரு கூச்சிக்கிட்டே இருப்பேன். பெண் குயினா காலேஜ் யாருன்னு கேட்டா தானே சொல்லுவாங்க. நான் கேட்கவே மாட்டேன். நீங்க எவ்வளவு நேரம் ஆடுறாங்கன்னு பார்ப்போம். தம்பி நீங்களும் வாசிக்காதீப்பா. எனக்கு இன்னைக்கு பஸ் வரலப்பா. நான் நாடகத்துக்கு வந்தே இல்லப்பா. நான் கொட்டாவோட வந்தவன். ஏய் கண்டாளி மணி இங்க வாடா. என்ன விட்டு விட்டு வருதுங்க. அது என்ன சடோனா? சடோன் சாமியா? டேய் இரு யார கேப்பான் காளி யார கேக்க? ஐயா அந்த சாமியை எங்க தள்ளி விடுதா? இது சாமியா இல்ல அலறுகளுக்கு கடாயாடா? ஆனா நம்ம சங்கத்திலேயே எல்லா பேத்துக்கும் டப்பு கொடுப்பாங்க விளையாடாது. இரு இலை போடுறாங்க மாத்தா. உண்ட கணேஷ் பேல ஓடுவே அதே இலை போடுறா. அதான் கொண்டு விடாதடா. கேடா வந்தது யாருப்பா? தெரியலடா. நின்று சொல்லு யாரு? தெரியலையா? யாருப்பா? நான் தான்டா பிள்ளையாரு. கை தட்டலாம். ஏன்னா பிள்ளையாரு கரெக்டா வந்துட்டாரு. தும்பிக்கை எங்கயா? இப்பதான் வளருது சின்னதா. ஆஸ்கர் என்ன எவனாவது கேளுங்கடா. எங்க ஆத்தா சத்தி மேல போங்குறா. எப்படி தெரியுமா காதல்? டூலர்ல வந்த உறவுகள்லாம் இரவு நேரத்தில் பார்த்து மெதுவாக பத்திரமா போயிட்டு வாங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. நாடகம் பார்க்குற உறவுகள்லாம் அப்படியே அமைதியாக இருந்து நாடகத்தை பாருங்க. நன்றி. ஹலோ எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க. செவ்வரணி தோட்டத்தில் ஒன்ன நினைச்சு செந்துக்கிட்டும் பாடுதையா இந்த மனசு. இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் அல்ல, ஆளுங்காரவும் அல்ல. சுத்தி முத்தி பார்க்கையிலே துண்டி போ அடங்குதல்லே. செவ்வரணி தோட்டத்துல இந்த மனசு கொட்டுகிற அருவியிலே கொள்ளுகிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. கொட்டுகிற அருவியிலே கொள்ளுகிற குருவிகளே பட்டுடம்பு நனையிலே பசிக்குது மனசினிலே. பொன்னுடம்ப பார்க்கையிலே போதையும் தீரதில்லை அன்னமே. என்ன கண்டதும் சொல்ல மறந்தேன். என்ன இருந்தும் எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்தில ஒன்ன நினைச்சு செந்துக்கிட்டோம் பாடுதையா இந்த மனசு. ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். ஒண்ணுக்கொன்னு உறவு இருந்தா நெஞ்சுக்கு ஒரு சுகம் இருக்கும். சொந்தத்திலும் பலம் இருந்தா சொர்க்கத்தில இடம் இருக்கும். உன்னை விட யாரும் இல்லை
சொல்ல நினைச்சு சொல்லாமத்தான் வச்சேனே செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு சேர்ந்துக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரும் இல்ல ஆளுங்க அரவம் இல்ல சுத்தி முத்தி பார்க்கையிலே துடிப்போம் அடங்குதில்லை செவ்வரளி தோட்டத்தில் உன்னை நினைச்சு திணிக்கிட்டோம் பாடதையா இந்த மனசு. மாங்கோட்டை வடமாடு ஜல்லிக்கட்டு பேரவை சார்பாக 201 பி மாத்தூர் வா சி சிங்காரம் உடையார் குடும்பத்தார் சார்பாக அன்பாலயத்துக்காக 201 நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி நன்றி நன்றி. உன் காதலை சொல்லு சாந்தி. சொல்லவா? மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதான் ஏனோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் முந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். உறக்கமில்லாமல் அன்பே நான் ஏங்கும் ஏக்கம் போதும் இரக்கமில்லாமல் என்னை நீ வாட்டலாம் போனாலும் வாடை காலமும் நீ வந்தால் வசந்தமாகலாம் கொதித்திருக்கும் கோடை காலமும் நீ வந்தால் குளிர்ச்சியாகலாம் என்னாலும் தனிமையே எனது நிலைமையா அந்த கவிதையோ கதையோ அந்த நாளை எண்ணினாலும் அந்த நாளை எண்ணினாலும் வாடினேன் மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். ஒரு பொழுதேனும் உன்னோடு சேர்ந்து வாழணும் உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும் மாலை மங்களம் கொண்டாடும் வேலை வைக்குமோ மணவரையில் நீயும் நானும் தான் உச்சூடும் நாளை தோன்றுவோம் ஒன்றாகும் பொழுதுதான் இந்த பொழுதுதான் உந்தன் உறவுதான் உறவு இரு கண்ணும் இரு நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சும் நீரில் ஆடுமோ மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன் மனமே இங்கு நீ இல்லாத வாழும் வாழ்வுதானே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்கிறேன். எங்கு சென்றாலும் அம்பளைப்பை வாரி வழங்கி அன்பாலயத்துக்கு நிறைய உதவி செய்தது மறக்க முடியாத கிராமம் கலவம் சூத்தியம்பட்டி. சூத்தியம்பட்டி அத்தனை உறவுகள் சார்பாக 1001 நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனைத் தொடர்ந்து திருப்பூர் தொழிலதிபர் செங்கமாரி அவர் சார்பாக ரூபாய் 1001 நன்றி. செங்கமாரி அண்ணே ரொம்ப நன்றி. மாமான்டாண்டா காவல்துறை அதிகாரி